ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசியம் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம். பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். மாயா வந்து பிச்சு வதறிட்டாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. நம்ம மாயா மாட்டுக்கு வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பெட்டில். சீனு வந்து நான் கீழே தூங்க போகிறேன். ஏன்டா இந்த பெட்டு உனக்கு பத்தாதா? கீழே தான் தூங்கணுமா அப்படின்னு சொல்லி மாயா வந்து ரொமான்டிக்காக வந்து கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நான் கீழேயே தூங்குறேன்னு சொல்லி பாயை விரிச்சு போட்டு அப்படியே தூங்கலான் இருக்காங்க. ரோஜா பூ எடுத்து மேலே தூக்கி போடுறாங்க அந்த இடத்துல. ஏய் என்னடா ரோஜா பூ ரொம்பவே பிடிச்சிருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி மாயா வந்து கேட்டோன்னே எனக்கு ரோஜா பூவே பிடிக்காது. ஓ ரோஜா பூ உனக்கு பிடிக்காதா? சரி சரின்னு சொல்லிட்டு அவங்க தலையில் வச்சுருக்கிற மல்லிகைப்பூவை அப்படியே பிச்சு அப்படியே அவங்க மேலே வந்து தூக்கி போடுறாங்க. இதை பார்த்தோன்னே ஏன்டி என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? என்னடா இது மாதிரி ஒரு இடம் இருக்குது, நான் எப்படி அழகாக வந்து உட்காந்துட்டு இருக்கேன், நீ ஏன்டா என்னை பார்க்காம பேசாமல் நீ மாட்டுக்கு வந்து கீழே வந்து உட்காந்துட்டு இருக்கியே, இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? நம்ம 2 பேரும் லவ் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. அதை விட நீ இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்க, அதுவும் என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சீனு வந்து கோவத்தின் உச்சத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து என்னடா இப்படி பண்ணிகிட்டு இருக்க, என்னை பார்க்க மாட்டியா பேச மாட்டியாங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம மாயா. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கலான் இருக்கிறப்ப இருக்கிற ரோஜாப்பூ மல்லிகைப்பூ எல்லாத்தையும் தூக்கி வந்து சீனு மேலே போட்டு தூங்கவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவில் வந்து செமையாக காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் நம்ம மாயா மாட்டுக்கு அப்படியே அசந்து வந்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது. மாயா வந்து சீக்கிரம் எழுந்துச்சி குளிச்சு முடிச்சுட்டு தலையில் வந்து துண்டெல்லாம் கட்டிட்டு அப்படியே மாசாக வந்து வராங்க. பத்மா பார்வதி மணி 3 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்துக்கு ஸ்வீட் எடுத்துகிட்டு வராங்க. அந்த இடத்துல மாயா என்ன பின்னாடி என்னமோ வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது என்ன மாயா சந்தோஷமா இருக்க? ஆமாம் இனிமேட்டு எல்லாமே வந்து சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மாயா. ஸ்வீட் எடுத்துக்கங்கன்னொன்னே என்ன ஸ்வீட்டு எதுக்காக தரமா தெரிஞ்சுக்கலாமா? வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அப்படி இருக்கும்போது ஸ்வீட்டு கொடுக்கறது தானே நியாயங்கிற மாதிரி கேட்டோன்னே அப்படியாம்மா ரொம்பவே சூப்பர், இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நம்ம வீட்லேயும் வந்து வாரிசு வந்து உண்டாக போகுது வந்து பாட்டு மூலியமாகவே வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் மாமா எனக்கும் வெக்கமாக வருது. அத்தை எடுத்துக்கங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரீங்களா? ஏன்டி உனக்கு காஃபி வேணும்னா நீ போட்டுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னத்தை இப்படி சொல்கிறீங்களே, நேற்று சீனு வந்து என்னை தூங்கவே விடலை அப்படி இப்படிங்கிற மாதிரி செமையாக வந்து ரொமான்டிக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி என்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்க? சீனு வந்து ரொம்ப மோசம் அத்தை அப்படின்னு சொல்லி செம காமெடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து சீனு வந்து வராங்க. அம்மா எனக்கு காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லும்போது சீனுவும் வந்து இடுப்பெல்லாம் வந்து நெளிஞ்சிக்கிட்டு சூப்பராக வந்து காமெடியாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க. உடனே என்னடா என்னடா உனக்கு என்னடா ஆச்சு? தூங்குறதுக்கு ரொம்ப தாமதமாச்சு. இதே டைலாக் தான் மாயாவும் சொன்னா, இதே டைலாக் தான் சீனுவும் சொல்கிறான். அப்போனா சீனு வந்து நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சொன்னோன்னே ஏய் இதெல்லாம் எனக்கு தேவையாடா? எப்புட்றா நீ இவளை வந்து ஏற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து சீனுவை போட்டு கன்னத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க. அத்தை பாவம் அத்தை, என் சீனுவை ஏன் கண்ணு முன்னாடியெல்லாம் அடிக்காதீங்க அத்தை, உங்களுக்கு அதுக்கு உரிமையே இல்லை அப்படின்னு சொல்லி மாயா வந்து பேசுகிறாங்க. என்னடி இன்னமும் நெளிஞ்சிக்கிட்டு வந்து பேசுகிற? என் கண்ணு முன்னாடி அடிக்காதீங்க அத்தை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சீனு அடிக்கிறதுக்கு பதிலாக என்ன அடிங்க அத்தை அப்படின்னு சொல்லி மாயா வந்து பேசினோன்னே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பத்மா வந்து பார்வதியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆமாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சீனு, எல்லா விஷயத்தையும் நான் தான் இப்போ எல்லார்ட்டையும் சொன்னேன். இப்போ நீ இந்த விஷயத்தை வந்து மறைக்கலாம், ஆனால் ஃப்யூச்சரில் 2-3 மாதத்தில் வந்து எல்லாமே தெரிய போகுது, அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நீ என்ன பண்ணுவேங்கிற மாதிரி காமெடியாக வந்து கேட்டோன்னே அச்சச்சோ என்னது தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லி சீனும் ஒரு வார்த்தையை வந்து விட்டுட்டாங்க. பார்த்தீங்களா சீனுவே வந்து தெரிஞ்சிருமான்னு கேட்டுட்டாங்க. நான் போகிறேன் அத்தை, எனக்கு வெக்கமாக வருதுன்னு சொல்லிட்டு மாயா மட்டும் கியூட்டாக அழகாக வந்து குடுகுடுன்னு வேக வேகமாக வந்து ஓடுறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். சீனுவை மட்டும் நம்பாத, சீனு வந்து ஏன் புள்ள அப்படின்னு சொல்லி மணியும் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. டேய் சீனு என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டல, அப்படி மாயா என்னத்தை தாம்மா சொன்னா அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன தூங்குறதுக்கு லேட் ஆச்சுன்னு. ஆமாம் தூங்குறதுக்கு லேட் ஆச்சு, இது உண்மை தானே, இது எல்லாத்துக்கும் காரணம் மாயா தான். ஏய் என்னடா சொல்லிகிட்டு இருக்க, எல்லாத்துக்கும் காரணம் மாயாவா அப்படின்னு சொல்லி அடிக்கலான்னு வரப்ப அவள் தாம்மா என்னை தூங்க விடாமல் இருக்கிற மல்லிகைப்பூ ரோஜாப்பூ இது எல்லாத்தையும் மேலே மேலே தூக்கி போட்டு என்னை தூங்கவே விட மாட்டேன்ட்டா. என்ன சொன்னேன் இன்னொரு வாட்டி சொல்லுன்னு சொல்லி பத்மா வந்து கேட்டோன்னே ஆமாம்மா மல்லிகைப்பூ ரோஜாப்பூன்னு தூக்கி போட்டா அதனால தான் என்னால் தூங்க முடியலங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசினோன்னே அவ்வளோதானா தம்பி, நீ ஏன் புள்ளன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா, இருப்பினும் வந்து மாயா வந்து ஏமாத்திட்டா பாரு. ஆமாம் அவள் சொல்கிறதெல்லாம் எதுக்குமா கேட்குற, நான் என்றைக்குமே வந்து மாயாவை வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்கிற மாதிரி சீனு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து சந்தோஷப்படுறாங்க பத்மாவும் பார்வதியும். பார்த்தீங்களா மாயா வந்து என்ன மாதிரி குட்டி கலாட்டாலாம் பண்ணிட்டா, இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு பண்ணுவான்னு நம்மலாம் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னா போட்டும் என்கிட்டயே வந்து திமிரா வந்து பேசுகிறாளா, அவளை நான் சும்மா விட மாட்டேன், கொஞ்ச நேரத்தில் வந்து என் மனசையே வந்து மாற்றிட்டா போல இருக்கே, இவ தான் என் வீட்டு மருமகன்னு நினைக்கிற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கிற மாதிரி
அந்த இடத்துல வந்து பத்மாவும் பார்வதி கோவமா இருக்காங்க. ரகுராம்லேருந்து வீட்ல இருக்கிற எல்லாரும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒருத்தவங்க ஒரு புக் வந்து எடுத்துட்டு வராங்க. தனா பேர் தான் போட்டிருக்கு. ஃபுல் நேம் வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல. நம்ப ரகுராம் பார்த்தா இத்தன நாளா வந்து தனா, ரகுராம்னு இருந்திருக்கிற பேர்ல, இப்போ வந்து தனா கதிரவன்கிற மாரி இருக்கு போல இருக்கு. இத பார்த்தோனே வந்து ரகுராம் வந்து கன்னா பின்னான்னு திட்டுறாங்க. "யார கேட்டியா? ஏன் பொண்ணு பேர வந்து மாத்துனேன்." "என்னது பொண்ணு பேரு மாத்தியிருக்கா? குடுங்கயா பார்ப்போம்." "கரெக்ட்டா தானே இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து வாசிச்சு பார்க்குறாங்க. "கரெக்ட்டா தானேண்ணா இருக்கு." "ஏய் ரகுராம் இருக்க வேண்டிய பேர்ல வந்து இப்ப யாரு பேரு இருக்குன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கதிரவன் பேர்லாம் இருக்கு. இதுக்கு நான் இப்பயே வந்து முடிவு கட்டுறேன். "சார் தப்பு பண்ணாதீங்க சார். அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி வந்து உங்க பேர் வந்து இருக்கலாம். ஆனா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க புருஷன் பேரு கதிரவன் பேரு தான் இருக்க முடியும். இதுதான் சார் வந்து கரெக்ட்டு." அப்படின்னு சொல்லும்போது, "உங்களுக்கு தெரியாம ஒண்ணும் இல்ல. அது கல்யாணம் வந்து நல்லபடியா நடந்திருந்தா உண்டு. இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ப ரகுராம், "இந்த விஷயத்த எல்லாத்தையும் நான் மாத்தி காட்டுறேன்." அப்படின்னு சொன்னோனே வந்து, "சார் அப்படியெல்லாம் மாத்த முடியாது சார். இதெல்லாம் ரொம்பவே தப்புங்கிற மாரி அந்த இடத்துல பேசுறாங்க. "ஏய் என்ன யார கேட்டுறா மாத்த முடியாதுன்னு? இந்த ரகுராம் நெனச்சா எல்லாத்தையும் மாத்த முடியும்னோனே" ஒரு வழக்கறிஞர் வந்து வந்துடுறாங்க. வந்தோனே வந்து கடுப்பாயிட்டாங்க நம்ம சிவராமன். "என்ன திருப்பியும் சொத்து வேணும்னு சொல்லிட்டு பத்மா ஆரம்பிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க அந்த இடத்துல. உடனே "நான்லாம் எதுவும் கேட்கலங்க." அப்படின்னு சொல்லி சிவராமன்ட்ட வந்து பத்மா பேசும்போதே, "அப்பனா இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து என் பொண்டாட்டி தான். அவ தான் வந்து சொத்த புடுங்கணும்னு சொல்லி ஆர்வமா வந்து இருக்கா. அது எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாரி செமையா வந்து கத்துறாங்க. நம்ம மணி, "சும்மான்னு இருக்கீங்களா? நானும் எதுவும் கூப்பிடல. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி பத்மாவ பார்த்து நம்ம மணி வந்து கன்னாபின்னான்னு வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. "நீ கூப்பிடலன்னா இவர் எதுக்கு இங்க வரப்போறாரு? ஆமால்ல, நீ கூப்பிடலன்னா இவர் எப்படி இங்க வரப்போறாங்கன்னு" சிவராமனும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "அவர வர சொன்னது நான் தான்ப்பா. மச்சான் அத முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே." அப்படின்னு சொல்லி மணியும் சிவராமனும் வந்து செமையா வந்து காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க. "எதுக்கு வர வச்சிருக்கீங்க? தனாவோட வாழ்க்கைய வந்து சரி செய்யணும் தான். இவர நான் இப்ப இங்கே கூப்பிட்டுருக்கேன்." "என்னது தனா வாழ்க்கைய சரி செய்யணுமா? தனா வாழ்க்கை நல்லா தானே இருக்கு மச்சான்." அப்படின்னு சொல்லும்போது, "அந்த பேர எடுக்கணும்னு சொன்னேன்ல, அதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன்." அப்படின்னு சொல்லி விவாகரத்து பத்திரத்துல வந்து தனா வந்து கையெழுத்து போடுமா, நீ கையெழுத்து போட்டா மட்டும் தான் என் மனசு வந்து சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. இதை கேட்டோன்னு வந்து நம்ம தனா வந்து என்ன மாரி முடிவு எடுப்பாங்க? அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. "அப்பா கண்டிப்பா வந்து கையெழுத்து போட்டு தான் ஆகணுமா? எனக்கு கதிர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு" மனசுல வந்து நினைக்கிறாங்க. இருப்பினும் வந்து ரகுராம் கிட்ட எதுவும் சொல்லாம அப்படியே மௌனமா தான் இருக்காங்க அந்த இடத்துல. என் முடிவுக்கு யார் வேணாலும் எதிர்த்து பேசலாம். ஆனா என் பொண்ணா இருக்கிற தனா என்னைக்குமே வந்து எதிர்த்து பேச மாட்டான்னு சொல்ற மாரி காட்டுறாங்க அந்த இடத்துல. தனா கையெழுத்து போடுங்கிற மாரி சொன்னோனே, அப்படியே கதறியே பார்த்துட்டு இருக்காங்க. "நான் உன்ன ஏத்துக்கணும்னு தானே நெனச்சேன். ஆனா எங்க அப்பாவோட முடிவ மீறி என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு" சொல்லிட்டு தனா மாட்டுக்கும் வந்து கையெழுத்து போடுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.